தாய்மடியில் பால் சுவைத்த காலம் தொட்டு பூமி தாய்மடியில் தலை சாய்க்கும் காலம் மட்டும் என் வாய் மணக்கச் செய்பவளே, தமிழே, தலைமொழியே, தன்னை புகழ ஒரு வார்த்தையில்லா அன்னை தமிழே, உன்னை அடிதொடுகிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப வித்தியாசமான புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது என்னுடைய நண்பர் வெங்கடேஷன் அவருக்காக தான் நான் வந்தேன். வாசிகப்புரம் வெங்கடேஷன் அவர் இங்கே பார்த்தா பிரேமானந்த் சார், அப்புறம் சார் சிட்டியாளர் சார், அப்புறம் வெங்கடேஷன் எல்லாம் கோட் சூட்டு போட்டிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் நானும் ஒரு கோட் சூட் எடுத்து மாட்டிட்டு கொஞ்சம் கெத்தாக வந்திருக்கலாம். பட் பரவாயில்லை. ஆனால் என்னென்னா இவங்களுடைய ஆடைக்கும் இவங்களுடைய அந்த செயலுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போது தமிழ் படித்த வேணா வேட்டி சட்டை தான் கட்டணுமா அப்படின்னா இல்லை. நம்ம தமிழை புதுமையான முறையில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ கோட்டு சூட்டு போட்ட ஆட்களும் தேவை அப்படிங்கிறத இவங்கெல்லாம் நிரூபிக்கிறாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஃபோன் வருது, வெங்கடேஷ்க்கு. என் ஃபோன் வருதுன்னா எங்கள் வீட்டில் ஒய்ஃப் அப்படின்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். அவர் மனையாள் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கே வெட்கமாகுது. அட கடவுளே, அப்போ இவங்கெல்லாம் தான் ஒரு தமிழில் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெறுமனே பேச்சுக்கு சொல்கிறதில்ல. நம்முடைய ஒவ்வொரு செயல்லையும் அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னாலே போதும். அப்போது எனக்கு வெட்கமாக இருக்குன்னா எனக்கு இங்கே வர்றதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னா எனக்கு 100% இங்கே வர்றதுக்கான தகுதி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, கொரோனாவில் 2020 என்னுடைய பையன் பிறந்தான். அப்போது பயங்கரமான அந்த கோவிட் பீரியடுன்றதுனால மருத்துவமனைக்குள்ளெல்லாம் யாரையுமே விடலை, பெரிய ஆட்கள்லாம் விடலை. அப்போ ஃபஸ்ட்டு வேவ். அப்போ முழுக்க நான் தான் என்னோடய மனைவியோடு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் இருந்தேன், பிரசவம் எல்லாமே நான் தான், லேபர் வார்டு வரை எல்லாமே போயிருந்தேன். என் பையனை எடுத்தேன். ஸோ என் பையனுமே கிட்டத்தட்ட என் கூடயே தான் இருப்பான். ஃபுல்லாகவே அவனுக்கு நான் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் 2020 முடிஞ்சு 2021 வாக்கில் அண்ணாத்தை, அவன் பிறந்த ஒரு 3 மாதத்தில் நான் எழுதின படம் தான் அண்ணாத்தை, வாசாமி. அப்போது எனக்கு சிவா சார் கூட எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே, சார் நம்ம படத்தில் ஒரு பாட்டு எழுதணும் சார் அப்படின்னாரு. உடனே எனக்கு நம்ம படம்னோடனே சரி இது ரஜினி சார் படம் தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சார் ரொம்ப சந்தோஷமாக, சார் ஆஃபீஸ்க்கு வரீங்களா அப்படின்னாரு. நான் உடனே சரிங்க சார் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். என் பையன் பயங்கரமாக கீன்னு அழுவ ஆரம்பிக்கிறான். உடனே ஏன்னா அவனை விட்டு நான் விலகுனதே கிடையாது. ஏன்னா கொரோனா வேறுன்றதுனால நம்ம எல்லாமே ஹவுஸ் அரெஸ்ட் தானே பண்ணியிருந்தாங்க. வீட்டை விட்டே வெளில போகிறதுக்கான சூழ்நிலை இல்லைன்றதுனால ஒரு நிமிஷம் கூட அவனை பிரிஞ்சதே கிடையாது. இவன் அழுத உடனே டேரக்டர் கட் பண்ணிட்டார். திருப்பி கால் பண்ணார். சார் பையன் அழுவு, அவனுக்கு தெரியும் பையன் பிறந்தது, நான் அவன் கூடயே இருக்கேன். பையன் அழுகுறானா சார்? ஆமாம் சார். சார் நான் சுச்சுவேஷனுக்கு ஃபோன்லேயே சொல்கிறேன் சார். டியூனும் இமான் சார் டியூன் பண்ணிட்டாங்க, அதையும் நான் இதிலே பண்ணிடுறேன். நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நம்ம ஒரு 4-5 நாள் கழிச்சே கூட மீட் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் இதுக்காக வர வேண்டாம், பையனோட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே உட்காந்து எழுதினது தான் அந்த வாசாமி பாட்டு. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவனுக்கு தாலாட்டு பாடினது கூட நான் தானே பாடினேன். கம் டு த பாயிண்ட் என்னென்னா, அவனுக்கு நான் ஆர்ஆர்ஓ சொல்லி பாடவே இல்லை. அவனுக்கு எனக்கு பெரிய தாலாட்டு பாட்டெலாம் பெருசாக வராது, தெரியாதுன்றதுனால நான் அவனுக்கு தாலாட்டு பாடும்போதெல்லாம் பெரும்பாலும் தொட்டியில் கூட படுத்ததில்லை. என் நெஞ்சிலே தான் போட்டு அப்படியே தூங்க வச்சுட்டே இருப்பேன். அவனுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த திருக்குறளை சொல்லிகிட்டே இருப்பேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிம்பேன். அப்புறம் அதை ஒரு சினிமா மெட்டுக்கு அகர முதல்ல அப்படின்ட்டு நானே ஒரு ஹிப்பாவில் போய் ஏதோ ஒன்று பாடி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். இது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு அவன் உச்சரித்த வார்த்தை அம்மான்ற வார்த்தை இல்லை, அப்பான்ற வார்த்தை இல்லை, அகர முதல்ல தான் சொன்னான். எல்லோரும் என்னது அந்த அத்தை சொல்லி பழகு, தாத்தா சொல்லி பழகு, அப்புறம் ஏதோ இந்த பேச்சு வர்றதுக்காக ஒரு மருந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து, என்ன மருந்து மறந்துருச்சு எனக்கு. ஏதோ ஒன்று, என்ன மருந்து? வசம்பு. கரெக்டு. எனக்கு வசம்புன்றது வசிய மருந்துன்ற மாதிரியே மைண்டில் பதிவாயிடுச்சு. வசம்பு மருந்து, வசம்பெல்லாம் தடவணும். நான் எதுவுமே தடவுனதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. அந்த வீடியோலாம் அவனோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இப்போ தான் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். 1 வயசில் கரெக்டாக அவனுக்கு பேச்சு வந்தவுடனே அக்கக்க முத்தக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட அவனுக்கு 1 வயசு நிறைவடைஞ்சு 2 வயசு வரும்போது ஒரு 25 குரலை ரொம்ப சரளமாக அடிப்பான். கற்க கசரை இது எல்லாமே சொல்லுவான் அவன் பாட்டுக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்குமே இப்போ சார் மாதிரி 1330 குறளில்
எந்த வரியை சொன்னாலும் தலைகீழாக சொல்கிற மாதிரியோ இல்லை எத்தனை அதிகாரம் இருக்குன்ற மாதிரியோ அவ்வளோ பிரித்து மேய்கிற அளவுக்கு நான் திருக்குறளில் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஒரு தமிழ் படித்த மாணவன்கிறதுனால ஓரளவுக்கு தமிழ் தெரியும், திருக்குறளை படிச்சிருக்கோம் நேசிச்சிருக்கோன்றதுனால எனக்கு ஒரு தெரியும் இல்லை திருக்குறள், அதுவாக தான் நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ அவனுக்கு வந்து எனக்கு அவன் படிக்க 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 எனக்கு ஒரு பயங்கர ஆர்வம் ஆகிடுச்சு. ஆர்வமான பிறகு தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், திருப்பி திருக்குறள் புத்தகம்லாம் எடுத்து புரட்ட ஆரம்பிக்கிறேன். புரட்டி அதுக்கப்புறம் அவனுக்கு நான் புது புது குறளாக சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு படித்தான். இப்போ 5 வயசு ஆகிடுச்சு. ஆனால் அந்த 2-3 வயசு எப்போ ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டனோ அதுக்கப்புறம் திருக்குறள் படிக்கிறது நிப்பாட்டினான். அதுக்கப்புறம் எனக்கு கொரோனாலாம் ரிலீஸ் பண்ணி பாட்டு அதுன்னு பிஸி ஆகிட்டதுனால பட் இப்போவும் அவன் ஒரு ஆர்வத்தோடு இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு நான் ஒரு தகுதியான ஆள் தான் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். அப்புறம் சாரோட அந்த மெத்தட் இருக்குல்ல, இப்போ கற்றார்களில் வந்து யார் சிறந்தவன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அது என்ன அப்படின்னா, அதை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறவன் தான் உண்மையிலே வந்து கற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாருக்குமே சொல்லுவேன், கவிதைனா என்ன, இலக்கியம்னா என்ன, அது என்னமோ ஒரு பெரிய நவீனம் இருண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இல்லாத ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை. பாடல்களே எனக்கு ஏன் பிடிச்சது தெரியுமா, சினிமாவுக்குள்ளே நான் ஏன் வரணும்னு நினச்சேன்னா, பாட்டு மட்டும்தான் ஒரு பாமரனுக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கவிதையில் வந்து உங்களுடைய அறிவாளித்தனத்தை காட்டுறதுக்கு எப்போவுமே நம்ம கவிதை எழுதிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பாடலாசிரியனாக இருக்கிறத விட கவிஞனாக இருக்கிறதுல தான் பெருமைப்படுறேன். எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் கவிஞனாக இருக்கிறத விட பாடலாசிரியனாக இருக்கிறதுல தான் பெருமைப்படுறேன். ஏன்னா அதில் தான் ரொம்ப எளிமையாக சில வார்த்தைகளை நம்ம சொல்ல முடியும். கண்ணதாசன் சொல்லுவார், நம்ம எழுதுகிற வரிகள் வந்து நாற்று நடக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் போய் சேரணும், ஏறு ஓட்டக்கூடிய ஒருத்தனுக்கும் போய் சேரணும், டிராக்டர் ஓட்டுற ஒருத்தனுக்கும் போய் சேரணும், பஸ்ஸு கண்டக்டருக்கும் போய் சேரணும். இப்போ நான் டவுன் பஸ்லலாம் போகும்போது அந்த ராஜா சாரோட சாங்லாம் கேட்கும்போது அவ்வளோ இது இருக்கும். சரி, இந்த மாதிரிலாம் நம்ம பாட்டு வரும் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு என்னோடய பாட்டை இப்போ நான் கேட்டு போவேன்ல. எனக்கு என் ஃப்ரெண்டு சிவகுமார்னு ஒருத்தன் இப்போ டீச்சராக இருக்காப்புல ஸ்கூலில், அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான் திடீர்னு. ரொம்ப நாள் நான் டச் இல்லை, நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் நான் ரொம்ப பாடலாசிரியரான பிறகு இந்த ஃபோனு வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்த பிறகு ஒரு கனெக்ட் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. அப்புறம் இப்போ வந்து அப்புறம் தான் அவங்களுக்கு நான் எழுதின பாட்டெலாம் ஒவ்வொன்றா தெரியும். நான் அதில் தங்கம்மா வைரம்மா நான் எழுதியிருக்கேன், அம்மா சாங் நான் எழுதியிருக்கேன், நகை எழுதியிருக்கேன். ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணுறான், மாப்பிள்ளை டவுன் பஸ்ஸில் நம்ம பாட்டு ஓடிட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்குறோம். அப்போது என்னென்னா, பரவாயில்ல, அந்த பாட்டை வந்து அவங்க வரைய போய் சேருதில்ல, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த பாட்டுக்குள்ளே ஓரளவுக்கு அறத்தோடு எழுதணும். அதை வந்து இது எந்த அளவுக்கு ரீச் இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு நல்ல விஷயமாக போய் சேரும். அதில் ஒரு தப்பான விஷயத்த சொன்னோன்னா அது நிறைய பேருக்கு வந்து தப்பாக அவங்களுடைய பாதையை தேர்வு பண்ணுறதுக்கு இந்த பாடல்கள்லாம் உதவுன்றதுனால குறைந்தபட்சம் நான் என்ன கடைபிடிக்கிறேன்னா, ரொம்ப தப்பான பாட்டு எழுதிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல பாட்டு எழுதணும், கதைக்கு தகுந்த பாட்டு எழுதணுன்றதை நான் எப்போவுமே ஒரு கொள்கையாகவே அதை நான் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அந்த எளிமை எதில் பார்த்தேன் அப்படின்னா வந்து முதல்ல திருக்குறளில் தான் பார்த்தேன். அப்புறம் திருக்குறள் தான் நான் பாடலாசிரியர் ஆகிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. திருக்குறளில் ஒரு சவுண்டு இருக்கும். நான் வந்து பாரதிதாசனோட ஒரு கவிதை ஒன்று இருக்கும், அந்த நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். பொதுவாக வந்து அந்த சவுண்டு வந்து சம்டைம் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் இப்போ பாரதியாரோட ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே போது இதில் என்ன அர்த்தம் இருக்குது, இதில் என்ன சொல்ல வராரு, இது நல்ல கவிதையா இல்லை தப்பான கவிதையா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. தானண்ணா தானண்ணா அப்படின்ற சவுண்டு வந்து எனக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் பாரதிதாசனோட அந்த நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதான் வாழ்வதெப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென சொல்லும்படி அகப்பொருள்படி புறப்பொருள்படி புக படிப்படியாய் புலமை வறுமையின் சொற்படி சாதியனம் தாழ்ந்தபடி அப்படி போகும் அந்த கவிதை, பெரிய கவிதையாக போகும். சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி எப்படி தெரிந்தபடி தீமை வந்திருமே மறுபடி பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி வையகம் ஏமாறுபடி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி
இதெல்லாம் படிச்சுட்டு என்னடா படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு இவர் இவ்வளோ எழுதியிருக்காரு அப்படின்லாம் எனக்கு தோணும். இதோட ஆரம்பம் எனக்கு இந்த விதை எங்கே விழுந்துச்சு அப்படின்னா வந்து திருக்குறளில் தான். திருக்குறளில் எப்படிப்பட்ட திருக்குறள்லாம் எனக்கு பிடிக்கும்னா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வரும்ல. இப்போ இன்றைக்கி சார் சொன்னார்ல, அந்த மாதிரி பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அல்லது அந்த துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை, இப்படி குறளாக செலக்ட் பண்ணி படிப்பேன். அது என்ன நோயின்னே தெரில ஆரம்பத்துலேருந்தே. இது ஒரு இதுவாகவே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது சவுண்டுக்கு அப்புறம் எனக்கு அந்த திருக்குறள் எப்படி மண்டைக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா குட்டி குட்டி கதைகள்லாம் வரும். இப்போ கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு 2 ஃப்ரெண்டு வந்து காட்டுக்குள்ளே போனாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு சிங்கம் வந்துருச்சு. அப்போ வந்து ஒருத்தன் வந்து மரம் ஏற தெரிஞ்சதுனால மரம் ஏறிட்டான், இன்னொருத்தனுக்கு மரம் ஏற தெரிஞ்சதுனால கீழே இருந்தான். ஆனால் வந்து அந்த புலி வந்து சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி மூச்சு அடக்கிட்டு படுத்துட்டான். புலி வந்து செத்ததை சாப்பிடாது, அதனால் வந்து மோந்து பார்த்துட்டு அவனை விட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் அப்புறம் எந்திரிச்சவன் கீழே இறங்கி வர்றான், ஆனால் அவன்கிட்ட பேசாமே நடந்து போயிட்டான். என்னடான்னு கேட்டால், ஆபத்து வரும்போது தான் ஒரு ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவன், உன்னுடைய உறவு எப்படிப்பட்டவங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை தான் எனக்கு பயங்கரமாக மண்டையில் போய் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்போ கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு. அதுக்கப்புறம் மோட்டிவேஷனாக அங்கே தான் போக வேண்டியதாக இருக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். இந்த குறளை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஜோசியர்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பாங்கல்ல, எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி பார்ப்பாங்க, இது என்ன ராசி இது என்ன ராசி அப்படி. நான் இதை பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எப்போவுமே நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் காரணன்றதை நான் எப்போயுமே முழுமையாக நம்புவேன். அப்புறம் வந்து என்னென்னா, நீ என்ன வேணால் உனக்கு இந்த சமூகம் உன்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எத்தனை பேர் வந்து சூழ்ந்து தடை விதித்தாலும் நீ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு முயற்சி பண்ணுவ பாரு, அந்த முயற்சி கட்டாயம் உன்னை ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டும். நான் அடிக்கடி எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், பறக்க முடிந்தால் பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்க முடியாவிட்டால் தவழ்ந்து செல், எப்படியேனும் உன் குறிக்கோளை அடைவதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது என்னென்னா வந்து இந்த மாதிரி திருக்குறள்களை வந்து இப்போ சார் மாதிரியான மனிதர்கள் வந்து இந்த தலைமுறைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நான் நினைப்பேன். இவங்க தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு இப்போ ஒரு சொல்கிறார்ல, இப்போ ஒரு ஐநா சபை முதல வாய் பல், இந்த திருக்குறள் எனக்கு மறக்கவே மறக்காது. இப்போது இந்த திருக்குறள் படிக்கும்போது பூரா இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்துடும். இப்போது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு அறம் சார்ந்த கதைகளோடு ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு திருக்குறள், இப்போ திருக்குறளில் வந்து சொல்லாத விஷயங்களே கிடையாது. அதுதான் வந்து ஏன் வந்து அது வந்து மொழிக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டு நாடுகளுக்கு அப்பாற்பட்டு அது கொண்டாடப்படுது அப்படின்னா, அதுதான் மானுட சமூகத்திற்கான ஒரு நூல் அப்படின்னா அது திருக்குறள் தான். ரொம்ப சொல்லுவாங்க 1330 குறளில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை கூட எந்த இடத்துலையுமே வந்ததே இல்லை. தமிழ் என்கிற வார்த்தை கூட 1330 குறளில் எந்த இடத்துலையுமே வராமல் இவ்வளோ குறளை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றது. சின்ன வயசில் இலக்கணங்கள்லாம் படிக்கும்போது அரசியல் நெடிலடி என்சிக்கல் நெடிலடிலாம் வரும்போது குறள் வெண்பான்னு ஒரு தனி கான்செப்ட் வச்சு இது வரும். இந்த குறள் வெண்பாவே திருக்குறள்லேருந்து தான் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஒருத்தன் வந்து இந்த ஒரு இலக்கணத்தவே கொடுக்குற அளவுக்கு ஒரு புலவன் சிந்திச்சிருக்கான் அப்படின்னா வந்து நம்மளாம் வந்து ரொம்ப தலை நிமிர்ந்து சொல்லணும். இவரெல்லாம் சொன்ன மாதிரி தான் இலக்கியம் என்ன செய்யும், பிரேமானந்த் சார் தான் சொன்னார். என்னென்னா 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறவனா 200 ரூபாயை ஆக்கும், அப்படி அதை வந்து இலக்கியம் பண்ணும் அப்படின்னு பிரபஞ்சன் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் 200 ரூபா லஞ்சம் வாங்குறவனா கூட இது வாங்காதரா, இது அடுத்த சமூகத்துக்கு கேடுன்னு சொல்கிறதையும் இலக்கியம் கற்றுக் கொடுக்குங்கிறதுனால நம்ம வந்து இலக்கியம் கண்டிப்பாக கற்றுக்கணும். முடிஞ்ச அளவு அதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்போயுமே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் ஃபோன் பார்க்கும். நான் சில நேரங்களில் வந்து ஆரம்பத்தில் நல்லா படிப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொபைலு இதெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் படிப்பு கம்மியாச்சு. அது எனக்கே தெரிஞ்சது. என்னை பார்த்தோன்னே என் பையன் மாற ஆரம்பித்தோடனே திருப்பி என்ன பண்ணேன், மொபைல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு புக் எடுத்து நான் படிக்க உட்காந்துடுறேன். சம்டைம் என்னை படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவான்.
அப்போ கூட என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த புக்கை எடுத்துகிட்டு சும்மாவாவது உட்காந்துருவேன், தலைகளாவது அந்த புக்கை வச்சுட்டு இப்படியே உட்காந்துருவேன். நீ எதாவது டிஸ்டர்ப் பண்ணி, ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆனால் படிக்கவும் முடியாது, எனக்கும் தலையில் ஏறாது. அதனால் சும்மாவாவது புக்கை வச்சுட்டு இப்படியே உட்காந்துருவேன். இப்போ அவனுக்கு என்னென்னா, இப்போ அவனே கேட்க ஆரம்பிக்கிறான், நானும் புக்கு படிக்கட்டுமா அப்படின்னு. அவனுக்கு வாசிக்கவே தெரியாது, இன்னும் தமிழ் ஃபுல்லாக படிக்கலை. ஆனால் அவன் வந்து நானும் வாசிக்கட்டுமான்னு 2 புத்தகத்தை எடுத்து இது பண்ணான். அதனால் நான் என்னென்னா, நம்ம எவ்வளியோ அப்படி தான் நம்ம தலைமுறை வரும் அப்படின்றதுனால. இப்போ அவர் வந்து அப்பா வந்து இவ்வளோ அழகாக திருக்குறள் சொல்கிறார், எங்கப்பா வந்து எப்படிலாம் சொன்னார்னு அவர் மகன் வந்து இன்றைக்கி பேசுகிறாரு. அப்படிங்கும்போது அவர் ஒரு நல்ல தலைமுறையை கொடுத்துருக்காரு. அவரோட பிள்ளை வந்து நாளைக்கு எங்கப்பா அம்மாக்குள்ளே எப்படி சண்டை வந்துச்சுன்னு அவர் பேசினாதான் இவர் அடுத்த நல்ல தலைமுறையை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். இந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அப்படின்றதுனால இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ உங்களுடைய பணிகள் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வெறுமனே இல்லாமல் இன்னும் சமூக ஊடகங்கள் வாயிலாக இன்னும் நிறைய திருக்குறள்களை, அந்த நீதி கதைகளை, இன்னும் கூட அந்த திருக்குறளை பாட்டு வடிவில் இன்னும் என்னென்னலாம் எப்படிலாம் கொண்டு போகலான்ற பேச்சு வடிவில் கொண்டு போங்க, பாட்டு வடிவில் கொண்டு போங்க, இசையாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் பேசி கொண்டு போங்க. அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதுங்க. அப்புறம் அந்த திருக்குறளுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள். இன்னும் சொல்ல போனால் திருக்குறளுக்கு குட்டி கவிதை சொல்லுங்கள். அதை ஒரு புது கவிதையாக மாற்றுங்க. அது இல்லை அல்லது ஒரு திருக்குறளை ஒரு ஐக்கூ வடிவில் சொல்லுங்கள். எப்படியோ அவன் மனசில் போய் பசுமரத்தாணி போல பதியணும். எனக்கு ஒரு சின்ன கவிதை படித்தேன், விதவையும் படிக்கிறாள் குங்குமம் அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் குங்குமம் பத்திரிக்கை வரும்போது இந்த கவிதை எனக்கு இப்போவும் இருக்குது. மான் தோளில் அமர்ந்து உபதேசித்தார் சாமியார், உயிர்வதை கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விதவை விற்ற பூவில் மகளுக்கு மாங்கல்யம், இதெல்லாம் ரொம்ப குட்டி கவிதைகள். ஆனால் இன்னமும் என் மனசுக்குள்ளே அவன் பட்டு வேட்டி பற்றிய கனாவில் இருந்த பொழுது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது, இப்படி எப்பப்பையோ எங்கெங்கேயோ படித்த கவிதைகள்லாம். கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதை வந்து அந்த வரங்களே சாபங்களானால் இங்கே தவங்கள் எதற்காக அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படித்தது. காளி படத்தில் எனக்கு விஜய் ஆண்டனி சார் வந்து டியூன் கொடுக்குறாரு. அந்த இந்த பாட்டு நூறாய் யுகம் நூறாய், அந்த பாட்டு நீங்கள் யூடியூப் லிங்கில் போய் கேட்டு பாருங்கள், நூறாய் யுகம் நூறாய். அதில் அந்த பல்லவியோட எண்டில் ஒரு போர்ஷன் வரும், தன தன நன 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 இவ்வளோ நன போய் முடியும். என்ன எழுதுறதுனே தெரில. இது எனக்கு கம்போசிங் வந்து திருக்கோவிலூரில் அங்கே அண்ணாதுரை பட இதில் இருந்தது, காளி கிருத்திகா உதயநிதிமா. அப்போ இந்த டியூன் வந்தவுடனே எனக்கு என்ன எழுதுறதுனே தெரில. இதில் வந்து நீங்கள் என்னென்னா குட்டி இந்த சின்ன வார்த்தைகள் தான் போட முடியும். சிறு சிறு துளி என மழை எது தர 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 இவ்வளோ தான் போட முடியும். குறு விழிகளில் குறுந்தொகை நடு, இப்படி தான். இப்போ குறு விழிகளில் குறுந்தொகை நடு இவ்வளோலாம் ஸ்டாண்டர்டாக எழுதுனா சினிமாக்கு செட் ஆகாது. எப்பா நீ குறுந்தொகை நெடுந்தொகைலாம் அப்புறம் வச்சுக்க, எனக்கு ஏதாவது எழுதுவாங்க. இதில் எனக்கு விஜயாண்டி சார் இன்னொரு கண்டிஷன் அதை போட்டார். என்னென்னா இந்த சிறு குறு திரு துரு சடுகுடு இப்படி ஆனால் அதுதான் டியூனில் உட்காரும், அந்த வார்த்தை வரக்கூடாதுன்ட்டு. நீளமான வார்த்தைகள் தான் இருக்கணும், இந்த டியூனுக்குள்ளேயும் உட்காரணும், அந்த டியூனை விட்டு வெளில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது தான் எனக்கு இந்த கவிக்கோவுடைய இந்த கவிதை ஞாபகம் வந்தது, வரங்களே சாபங்களானால் இங்கே தவங்களே. இதுதான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. வந்தோடனே நான் எழுதுனேன். இதவே கொஞ்சம் உல்ட்டா பண்ணி, இது லவ் சாங் இல்லை, நீ கடவுளின் பரிசென என எதில் வர தவம் என்ன புரிந்தேன் உனை இங்கு பெற வரமென கிடைத்தவள் உனக்கு என்ன தர உயிருக்குள் இறங்கிடு உலகினை பெற அப்படின்னு சொல்லி அந்த இதை முடித்தேன். அதனால் நம்ம படிக்கிற எந்த விஷயமே வந்து இன்றைக்கி உதவும் இன்றைக்கி உதவாதுன்றது கிடையாது. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு தொழிலுக்கு உதவுச்சு, இன்னொருத்தவங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவலாம், இன்னொருத்தவங்களுக்கு வேறொரு விஷயத்துக்கு உதவலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து அந்த நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உதவும். ஒருத்தன் வந்து திருக்குறளை மட்டும் முழுமையாக படிச்சுட்டா போதும், அவன் வந்து ஒரு முழுமையான மனிதனாக வாழ முடியும், வெற்றி பெற முடியும். அப்படின்றதுனால உங்களுடைய இந்த பணிகள் வந்து மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.